வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா 50% வரி அப்படின்றது விதிச்சிருக்கிறது சர்வதேச அளவுகளில் பரபரப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இத்தனைக்கும் வந்துட்டு அமெரிக்கா இருக்கு இல்லையா, அமெரிக்காவுடைய பரம எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கனடா சீனாவை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு அதிகமா இந்தியாவுக்கு எதிரான வரி விதிப்பு அப்படின்றத டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு இடையில பல ஒப்பந்தங்கள் அப்படின்றதெல்லாம் கையெழுத்தாச்சு. இந்தியாவுக்கு வந்துட்டு அமெரிக்கா எப்பயுமே பக்கபலமான நட்பு நாடா இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் உறுதி கொடுத்த ட்ரம்ப் இன்னைக்கு துரோகியா மாறி இருக்காப்ல இந்தியாவுடைய முதுகுல குத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 25% வரி விதிப்பு அப்படின்றது அமலுக்கு வர சுச்சுவேஷன்ல அடுத்த 25% வரி விதிப்பு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அடுத்த 21 நாட்கள் கழிச்சு வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த 50% வரி விதிப்புனால இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான அச்சுறுத்தல்கள் அப்படின்றது இருக்கு. அதை தாண்டி வந்துட்டு இந்தியாவுடைய நட்பு நாடு அப்படின்னு சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் ஏன் இப்ப இந்தியாவை முதுகுல குத்துனாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யா யுக்ரைன் போர் இருக்கு இல்லையா, ஸோ ரஷ்யா உக்ரைன் போரை வந்துட்டு நான் தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரஷ்யா கிட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத நடத்தினாலும் ரஷ்யா உக்ரைன் மேல போடக்கூடிய அந்த குண்டுகளையா இருந்தாலும் சரி, இல்ல அணு ஆயுத தாக்குதல்களையா இருந்தாலும் சரி கைவிடுற மாதிரியே தெரியல. இதனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரஷ்யா மேல பொருளாதார தடை அப்படின்றத விதிச்சு ரஷ்யா கிட்ட எந்த நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது பண்ணாதீங்க, ஸோ தன்னால ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாவுக்கு வரக்கூடிய சோர்ஸ் எல்லாம் கட் ஆயிடும், ரஷ்யா இந்த போரை நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மாதிரி வந்துட்டு மக்கள் தொகையில 3வது இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள் கூட வந்துட்டு பார்த்தோம்னா ரஷ்யால இருந்து அந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை இறக்குமதி செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்படி இறக்குமதி பண்ணா மட்டும்தான் நாட்டு மக்களுடைய அந்த எரிசக்தி தேவை அப்படின்றத பூர்த்தி பண்ண முடியும். இத்தனைக்கு இந்தியாவில இருந்து 38ல இருந்து 39% பார்த்தோம் அப்படின்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த எரிசக்தி மையங்கள் இருக்கு இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதை நம்பிதான் இருக்கு. ஸோ இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டு அமெரிக்கா வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இந்தியா சீனா மாதிரியான நாடுகளால அதை ஸ்டாப் பண்ண முடியல, ஸ்டாப் பண்ணவும் முடியாது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அப்ப பொருளாதார தடை அப்படின்றதெல்லாம் நாங்கள் விதிச்சோம், அதுக்கு மீறி நீங்கள் வந்துட்டு கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு அபராதம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வரி விதிப்பு அப்படின்றத கொண்டு வராரு. ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்திய பொருட்கள் எல்லாத்துக்குமே 25% வரி விதிப்பு அப்படின்றத வரி விதிச்சிருந்தாரு. இதுக்கு நடுப்பட்ட நாட்கள் இருக்கு இல்லையா, இன்னையிலேருந்து அது வந்துட்டு அமலாகிற சுச்சுவேஷனில் நேற்று வரைக்கும் வந்துட்டு கச்சா எண்ணெய்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே 3வது நாட்டுடைய அந்த தலையீடை விட நாட்டு மக்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வாங்கக்கூடிய எரிசக்தி இருக்கு இல்லையா, தேவைப்படக்கூடிய எரிசக்தி இருக்கு இல்லையா, நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறத விட்டோம்னா அது ரொம்ப பெரிய சிக்கலா போய் முடிஞ்சிடும் அப்படின்றதுனால இந்தியா அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. அதனால ஆத்திரமான ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 25% வரி அப்படின்றத விதிச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்தியா என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா யுரேனியம் மாதிரியான பொருட்களாக இருந்தாலும் சரி, யுரேனியம், பல்லேடியம், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல உரங்கள் இருக்கு இல்லையா, பொருளாதார தடை விதிச்ச அமெரிக்காவே பார்த்தோம் அப்படின்னா சும்மா பேருக்கு பொருளாதார தடை அப்படின்றதெல்லாம் விதிச்சுட்டு ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கான டேட்டாஸை சமர்ப்பிச்சிருக்காங்க உலக அரங்கில். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. நேற்று நடந்த டொனால்ட் ட்ரம்ப்புடனான ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா, ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன நீங்கள் வந்துட்டு இந்தியா மேலே வரி விதிப்பெல்லாம் வந்துட்டு விதிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பட் இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்களே ஆல்ரெடி ரஷ்யா கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்களே அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நாட்டுக்கு எப்படி உங்களால் வரி விதிப்பு அப்படின்றத அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய முகமே அங்கே மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்படி வந்துட்டு உலக நாடுகளுக்கு தெரியாமல் அவங்க இறக்குமதி தேவையான பொருட்களை இறக்குமதி அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்தியா சர்வதேச அரங்களை எடுத்து வச்சோன்னே பார்த்தோம் அப்படின்னா அது ட்ரம்ப் அகைன்ஸ்டாவே திரும்ப ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம தவிச்ச ட்ரம்ப் பார்த்தோம் அப்படின்னா இல்ல எனக்கு இதை பத்தி தெரியாது, நான் வந்துட்டு இதை கிராஸ் செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து எஸ்கேப் ஆனாரு. இது அவருக்கு இன்னும் பெரிய பிளாக் மார்க்கா மாறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு நாட்டினுடைய அதிபர், அதுவும் அமெரிக்கா மாதிரியான முதன்மை நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவருக்கு தன்னுடைய நாடு எந்த நாட்டுக்கிட்ட ஏற்றுமதி இறக்குமதி பண்றாங்க, அதுவும் வந்துட்டு பொருளாதார தடை விதிச்ச ரஷ்யா கிட்ட இருந்து பொருட்கள் இறக்குமதி ஆகுதா இல்லையான்னு சொல்லி கூட தெரியல அப்படின்னா இவரெல்லாம் என்ன அதிபர் அப்படின்னு சொல்லி நேத்துல இருந்து
இன்டர்நெட்டில் போட்டு டொனால்ட் ட்ரம்ப்பை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை தாண்டி இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்தியாவுடைய ஏற்றுமதி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு முழுசாக முடங்குறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா 50% வரி விதிப்போட வந்துட்டு ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறது அப்படின்றது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய சுமையாக மாறும். அதனால் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி அப்படின்றது தற்காலிகமாக தடை செய்யப்படுறதுக்கோ நிறுத்தி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க மக்களுக்கும் இதனால் பல பிரச்சனைகள் அப்படின்றது வர இருக்குது. ஏன்னா இந்த சுகாதாரத்துறை இருக்கு இல்லையா, அமெரிக்கா விதிச்சிருக்கக்கூடிய அந்த வரி அப்படின்றது சுகாதாரத்துறைக்கும் பொருந்தும் அப்படின்றதுனால இந்த மருந்து உற்பத்தி ஏற்றுமதி இதுக்கும் அந்த டாக்ஸஸ் அப்படின்றது இன்க்ளூடட் தான். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் இந்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவிலேருந்து ஒரு மருந்தை வந்துட்டு அங்கே அனுப்புகிறாங்க அப்படின்னா அதுக்கான ஏற்றுமதி செலவு அப்படின்றது 50% அதிகரிச்சிருக்கு வரி விதிப்பு அப்படின்னு. ஸோ அதனால் இது அமெரிக்காவுக்கு போச்சு அப்படின்னா அங்கே அதனுடைய விலை அப்படின்றது இன்னும் கூடும். இன்னொரு பக்கத்தில் வேணாம் இவ்வளோ வரி விதிப்போட வந்துட்டு நம்ம அனுப்பாட்டி என்ன அது இங்கே இருக்கட்டும்னு சொல்லி இந்தியா ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய 10ல் 1 மாத்திரை, அதாவது இப்போ 10 டேப்லெட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு டேப்லெட் இந்தியாவுடைய டேப்லெட்டாக தான் இருக்கும், டானிக்காக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அமெரிக்காவுடைய சுகாதாரத்துறையில் இந்தியாவுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி திடுதிப்புன்னு வந்துட்டு அதை நிப்பாட்டணும் அப்படின்னா அது அமெரிக்காவில் ஒரு காய்ச்சல் மாத்திரை கிடைக்கிறது கூட ரொம்ப பெரிய தட்டுப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு விபரீதத்தை உணர்ந்து செயல்படுறாரா இல்லைன்னா தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகாரங்களை காட்டுறதுக்கு செயல்படுறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. பட் இவர் இப்படியே தொடர்ந்து வரி விதிப்பு அப்படின்றத விதிச்சுக்கிட்டு இருந்தா அது எதிர்நாடுகளை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அந்த அளவுல 1% கூட கம்மியாகாத அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அவர் நாட்டையும் அவர் நாடு சார்ந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் அது ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்றத அவர் கவனத்தில் எடுத்துக்கலையோன்னு சொல்லி ரொம்ப பெரிய கேள்விகளும் உலா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதனால இந்தியாவுக்கு இன்னும் பெரிய பெரிய நஷ்டங்கள் இருக்குது இல்லை இந்தியாவுக்கு இதில் ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது என்னன்றதை கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.